வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் தான். இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம குவாண்டம் டாட்ஸ்னால் என்ன, குவாண்டம் டாட்ஸ்க்கும் நானோ பார்ட்டிகல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் அதோட பேண்ட் கேப் எனர்ஜி டயக்ராம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் பார்க்குறோம். நானோ மெட்டீரியல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நானோ மெட்டீரியல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி போன வீடியோலேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பேஸ்ட் ஆன் டைமென்ஷன் வந்து நானோ மெட்டீரியல்ஸை வந்து 0 டைமென்ஷனல் மெட்டீரியல், 1 டைமென்ஷனல் மெட்டீரியல், 2 டைமென்ஷனல் மெட்டீரியல், 3 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 0 டைமென்ஷனல் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 0 டைமென்ஷனல் மெட்டீரியலை நமக்கு பார்க்குறப்ப க்ரோத் வந்து ஆல் த 3 டைமென்ஷன்லேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. இப்போ நானோ மெட்டீரியல்னால் நமக்கு சைஸ் வந்து என்ன சொன்னோம்னா 0 to 100 நானோமீட்டர், 100 நானோமீட்டரை விட லெஸ் தேனாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு இந்த 0 டைமென்ஷனல் மெட்டீரியலில் பார்க்குறப்ப நமக்கு வந்து க்ரோத் வந்து ஆல் த 3 டைரெக்ஷன்லேயும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அதே மாதிரி சைஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கணும்னா லெஸ் தேன் 100 நானோமீட்டர் இருக்கணும் ஆல் த 3 டைரெக்ஷனும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம்னா 0 டைமென்ஷனல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் அண்ட் குவாண்டம் டாட்ஸ். இப்போ க்ரோத் வந்து நமக்கு ஆல் த 3 டைரெக்ஷனும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டு என்ன ஆகுதுன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்னா 3 டைமென்ஷனல் எலக்ட்ரான் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆல் த 3 டைரெக்ஷனும் எலக்ட்ரான் வந்து கன்ஃபைன்ட் ஆகிறதுனால எலக்ட்ரான் ஷேரிங் வந்து கிடையாது. அப்போ நோ எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன் இன் 0 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 1 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன் 1 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸில் நமக்கு வந்து க்ரோத் வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் இருக்குது. மற்ற 2 டைரக்ஷன்லையும் வந்து க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ரிக்டாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் கன்ஃபைன்மெண்ட் வந்து இன் 2 டைரக்ஷனில் இருக்குது. பட் எலக்ட்ரான் ஷேரிங் வந்து நமக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறோம்னா நமக்கு 2 டைமென்ஷனல் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இன் 2 டைமென்ஷனில் இருக்குது. அந்த 2 டைமென்ஷன்லேயும் நமக்கு வந்து க்ரோத் ரேட் வந்து எப்படி இருக்கும்னா லெஸ் தேன் 100 நானோமீட்டர் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நானோ வயர்ஸ், நானோ ராட்ஸ் அண்ட் நானோ டியூப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து என்னதுன்னா 2 டைமென்ஷனல் மெட்டீரியல். 2 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கிராஃபின், நானோ ஷீட், நானோ ஃபில்ம்ஸ், நானோ லேயர்ஸ், நானோ ஃப்ளேக்ஸ் அண்ட் தின் ஃபில்ம்ஸ்லாம் வந்து நமக்கு 2 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போ இதில் நமக்கு பார்க்குறப்ப க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் இருக்குது. அந்த ஒரு டைரக்ஷனில் நமக்கு வந்து சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா லெஸ் தென் 100 நானோமீட்டர் இருக்கும். மற்ற 2 டைரக்ஷன்லையும் நமக்கு பார்க்குறப்ப க்ரோத் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து நமக்கு 1 டைமென்ஷனல் கன்ஃபைன்மெண்ட், எலக்ட்ரான் கன்ஃபைன்மெண்ட் வந்து 1 டைரக்ஷனில் இருக்குது. மற்ற 2 சைடும் நமக்கு என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து என்னதுன்னா பல்க் மெட்டீரியல் ஆர் 3 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸ். ஸோ இன் 3 டைமென்ஷனல் மெட்டீரியல்ஸில் நமக்கு ஆல் த 3 டைரக்ஷன்லையும் க்ரோத் ரேட் வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தேன் 100 நானோமீட்டர் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து நமக்கு எலக்ட்ரான் கன்ஃபைன்மெண்ட் கிடையாது. அப்போ நோ எலக்ட்ரான் கன்ஃபைன்மெண்ட் பட் கம்ப்ளீட்லி டீலோக்கலைஸ்டு. அதாவது கம்ப்ளீட்லி ஆல் த டைரக்ஷன் நமக்கு என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் ஷேரிங் இருக்குது. ஸோ அதனால் கம்ப்ளீட்லி delocalized. Example வந்து bulk powders, bundles of nanowires, nanoparticles and carbon fluorines. ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் குவிக் ரீகேப் அண்ட் குவாண்டம் டாட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்ட்டிகல் சைஸ் வந்து நமக்கு லெஸ் தேன் 100 நானோமீட்டர் இருந்தால் நம்ம வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது வந்து 2 to 7 நானோமீட்டர் இருந்தால் அந்த செமிகண்டக்டர் நானோ கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குவாண்டம் டாட்ஸ் ஆர் 0 டைமென்ஷனல் செமிகண்டக்டர் நானோ கிறிஸ்டல்ஸ் வித் சைஸ் ஆஃப் 2 to 7 நானோமீட்டர். இதான் வந்து என்னென்னா நமக்கு குவாண்டம் டாட்ஸு. ஸோ குவாண்டம் டாட்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இட் எக்ஸிபிட்ஸ் எக்ஸப்ஷனல் ஆப்டிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிஹேவியர்ஸ் நாட் ஃபவுண்ட் இன் தயர் பல்க் கவுண்டர் பார்ட்ஸ். ஸோ பல்க் மெட்டீரியலில் இல்லாத பெக்குலியர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு குவாண்டம் டாட்ஸில் இருக்குது. இப்போ எந்த மாதிரியான ஆப்டிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹை ஃபோட்டோலூமினசன்ஸ், எக்ஸ்டிங்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் வந்து குவாண்டம் டாட்ஸோட பெக்குலியர் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால தான் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் சோலார் செல்ஸ் இதுலலாம் வந்து என்ன ஆகுதுன்னா மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ். ஸோ குவாண்டம் டாட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எய்தர் ஒன் ஆர் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ், காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரியே தான் இங்கே நமக்கு குவாண்டம் டாட்ஸ் ஆர் மேட் ஆஃப் எய்தர் ஒன் ஆர் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், கோஷல் டைப்பாக இருக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிலிக்கன் குவாண்டம் டாட்ஸ். இது வந்து லைக் எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே சிலிக்கன் குவாண்டம் டாட்ஸ். இது மாதிரி காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் பார்க்குறது மாதிரி இதில் நமக்கு வந்து
குரூப் 3-5 செமிகண்டக்டர் பீரியாடிக் டேபிளில் உங்களுக்கு குரூப் 3 அண்ட் குரூப் 5 எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைண்ட் ஆகி நமக்கு கிடைக்கிறதா வந்து என்னதுன்னா 3-5 காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இதில் நமக்கு பார்க்குறப்ப இண்டியம் பாஸ்பரஸ், கேலியம் ஆர்சனைடு இது மாதிரி நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா குவாண்டம் டாட்ஸ் வந்து குரூப் 3-5 குவாண்டம் டாட்ஸ் வந்து நம்மளால் சிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் டைப் வந்து என்னென்னா நமக்கு 2-6 செமிகண்டக்டர் குவாண்டம் டாட்ஸு. இன் குரூப் 2ல் பார்த்தோம்னா சிங்க் அண்ட் கேட்மியம். குரூப் 6ல் பார்க்குறப்ப நமக்கு ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த 2 குரூப்பும் கம்பைண்ட் ஆகிறப்ப தான் நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இந்த 2-6 செமிகண்டக்டர் குவாண்டம் டாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு கேட்மியம் சல்ஃபர், கேட்மியம் செலினியம், கேட்மியம் டெல்லூரியம், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்னதுன்னா 2-6 காம்பவுண்ட்ஸ். இப்போ 3-5 செமிகண்டக்டர் குவாண்டம் டாட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா கேலியம் ஆர்சனைடு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ப்ரைமரி லைட் சோர்ஸாக ஆப்டிக்கல் டேட்டா ப்ராசஸிங்கில் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆம்ப்ளிஃபிகேஷன் மீடியமாக லேசர் ஜென்ரேஷன்லேயும் இது வந்து என்ன செய்யுதுன்னா ஆக்ட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 2-6 செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 2-6க்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்மியம் சல்ஃபர், கேட்மியம் செலீனியம் அண்ட் கேட்மியம் டெல்லூரைடு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த 2-6 செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் வந்து அல்லனா குவாண்டம் டாட்ஸ் வந்து எதில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ், ஃபோட்டானிக்ஸ், ஃபோட்டோவோல்டாக்ஸ் அண்ட் பயோமெடிசனில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ கேட்மியம் செலீனியம் பேஸ்டு குவாண்டம் டாட்ஸ் வந்து மோஸ்ட்லி எதில் யூஸ் ஆகுதுன்னா குவாண்டம் டாட் எல்இடிஸில் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேஸ்டு ஆன் காம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் குவாண்டம் டாட்ஸ் வந்து நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா கோர் டைப் குவாண்டம் டாட்ஸ், செகண்ட் வந்து கோஷெல் குவாண்டம் டாட்ஸ், தேர்ட் ஒன்று வந்து அலாய்டு குவாண்டம் டாட்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னதுன்னா கோர் டைப் குவாண்டம் டாட்ஸ். ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னா சிங்கிள் காம்பனண்ட் ஆன குவாண்டம் டாட்ஸாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்மியம் சல்ஃபைட் ஆர் கேட்மியம் செலினைடு. ஸோ அப்போ ஒரே காம்பவுண்டால் ஆன குவாண்டம் டாட்ஸ். ஸோ அதான் வந்து என்னென்னா நமக்கு கோர் டைப் குவாண்டம் டாட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா யூனிஃபார்ம் இன்டர்னல் காம்போசிஷன் இருக்குது. இப்போ நம்ம கோர் ஷெல் குவாண்டம் டாட்ஸில் பார்க்குறப்ப கோர் மெட்டீரியல் வேறு, ஷெல் மெட்டீரியல் வேறையாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு பார்க்குறப்ப கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்மியம் செலீனியம் தான் கோர் இருக்குது. சிங்க் சல்ஃபைடு வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ஷெல்லாக இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்போ நம்ம வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் பிரைட்னஸ் ஆஃப் செமிகண்டக்டர் நானோ கிறிஸ்டல்ஸ். ஸோ இதோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த கோஷல் நானோ ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஷெல்லோட பேண்ட் கேப் பார்த்தோம்னா கோரோட பேண்ட் கேப்போட எப்படி இருக்கணும்னா அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணி இந்த கோர் ஷெல் குவாண்டம் டாட்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா சிந்தசிஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபேப்ரிகேட் பண்ணலாம். ஸோ தேர்ட் டைப் வந்து என்னென்னா அலாய்டு குவாண்டம் டாட்ஸ். இந்த அலாய்டு குவாண்டம் டாட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அலாயிங் 2 செமிகண்டக்டர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் பேண்ட் கேப் எனர்ஜிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் பேண்ட் கேப் எனர்ஜி இருக்கிற 2 செமிகண்டக்டர்ஸ் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா அலாயிங் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அலாய்டு குவாண்டம் டாட்ஸ் கிடைக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேட்மியம் சல்ஃபைடு, செலீனியம் அண்டு சிங்க் சல்ஃபைடு. ஸோ இந்த மல்டி காம்பனண்ட் குவாண்டம் டாட்ஸ் எதுக்காக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அன் அல்டர்னேட்டிவ் மெத்தட் டு டியூன் தி ப்ராப்பர்ட்டிஸ் வித்தவுட் சேஞ்சிங் தி கிறிஸ்டலைட் சைஸ். கிறிஸ்டலைட் சைஸ் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி ப்ராப்பர்ட்டிஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த மல்டி காம்பனண்ட் குவாண்டம் டாட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கன்வென்ஷனல் குவாண்டம் டாட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த கோஷல் குவாண்டம் டாட்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ஹான்ஸ்டு குவாண்டம் ஈல்டு, சப்ரஸ்டு ஃபோட்டோ ப்ளீச்சிங் அண்ட் இம்ப்ரூவ்டு ஃபோட்டோ கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி தான் வந்து இந்த கோஷல் குவாண்டம் டாட்ஸோட அப்ளிகேஷன். ஸோ அதே மாதிரி இதை வந்து ஈஸியாக இதோட பேண்ட் கேப் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன செய்யணும்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸில் வந்து பில்டிங் பிளாக்ஸாக வந்து இந்த கோஷல் குவாண்டம் டாட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சிலிக்கன் குவாண்டம் டாட்ஸ். ஸோ இந்த சிலிக்கன் குவாண்டம் டாட்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இதோட நான் டாக்ஸிக் நேச்சர், அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்குன்னா அபேண்டன்ட். ஸோ இப்போ மற்ற நமக்கு கேட்மியம், இண்டியம் அண்டு லெட் பேஸ்டு குவாண்டம் டாட்ஸ்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா டாக்ஸிக்காக இருக்குது இன் நேச்சர். ஸோ பட் இந்த சிலிக்கன் குவாண்டம் டாட்ஸ் எப்படி இருக்குன்னா பேசிக்காகவே எப்படி இருக்குன்னா நான் டாக்ஸிக் நேச்சராக இருக்குது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸஸில் வந்து இந்த சிலிக்கன் குவாண்டம் டாட்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி சைஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி சிலிக்கன் குவாண்டம் டாட்ஸை நம்ம வேரி பண்ணுறது மூலமாக டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் ஃப்ரம் விசிபிள் டு நியர் இன்ஃப்ராரெட் லைட் வேவ் லென்ஸை வந்து வித் ஹை குவாண்டம் ஈல்டோட நம்மளால் என்ன செய்ய முடியுமோ இந்த சிலிக்கன் குவாண்டம் டாட்ஸில் வந்து எமிட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதான் வந்து என்னன்னா இந்த சிலிக்கன் குவாண்டம் டாட்ஸோட அட்வான்டேஜஸ்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ். ஸோ குவாண்டம் டாட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னா வெல் டிஃபைன்டு கெமிக்கல் காம்போசிஷனோட இருக்குது. கோரல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா வெரி ஸ்டேபிள் அண்ட் நான் டாக்ஸிக்காக இருக்குது மற்ற கேட்மியம் பேஸ்டு ஆர் இண்டியம் பேஸ்டு மெட்டீரியலோட கம்பேர் பண்ணுறப்ப. தென் குவாண்டம் டாட்ஸ் வந்து எக்ஸிபிட் சைஸ் டிபெண்ட் டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ் as well tunable emission wavelength, that is 400 to 4000 நானோமீட்டர் வரைக்கும் உள்ள வேவ்லென்த்தை வந்து அதால் என்ன செய்ய முடியும்னா எமிட் பண்ண வைக்க முடியும். அது போக இன்னும் மற்ற அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹை குவாண்டம் ஈல்டு, ஃபோட்டோ ஸ்டெபிலிட்டி அண்ட் மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இது போக நம்ம அக்ரிகேஷனை வந்து எப்படி இன்ஹிபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பை ப்ராப்பர் சிந்தசிஸ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ப்ராமினென்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ். ஸோ இந்த குவாண்டம் டாட்ஸ்க்கு வந்து யூனிக்கான ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா டியூ டு குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட். ஸோ இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானோட மூமெண்ட் வந்து ஆல் த 3 டைமென்ஷனில் என்ன பண்ணுறோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து 0 டைமென்ஷனல் மெட்டீரியல். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு எலக்ட்ரான் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 3D குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் தான் வந்து இந்த குவாண்டம் டாட்ஸ்க்கு வந்து ஒரு பெக்குலியரான ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து தருது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து குவாண்டம் டாட்ஸில் வந்து எக்ஸைட்டான் ஜென்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸைட்டான்னா என்னது, நமக்கு எலக்ட்ரான் ஹோல் பெர் ஜென்ரேஷன் தான் வந்து எதுனா எக்ஸைட்டான் ஜென்ரேஷன். இப்போ ஃபோட்டான் வித் சஃபிஷியன்ட் எனர்ஜி வந்து குவாண்டம் டாட்ஸில் வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட்டட் டு கண்டக்ஷன் பேண்ட். இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸைட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸைட்டான் போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸைட்டான் போர் ரேடியஸ் வந்து நமக்கு வந்து குவாண்டம் டாட் டயமீட்டரோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ குவாண்டம் டாட் டயமீட்டர் வந்து இந்த எக்ஸைட்டான் போர் ரேடியஸை விட கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான் ஹோல் கன்ஃபைன்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த கன்ஃபைன்மெண்ட்னால தான் நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னா நமக்கு குவாண்டம் ப்ராப்பர்ட்டிஸ் டு த பார்ட்டிகல்ஸ் வந்து கிடைக்குது. இங்கே வந்து நம்ம பார்ட்டிகல் சைஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா வேவ்லென்த் ஆஃப் த எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நமக்கு குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் இருக்குது. அதனால தான் நமக்கு பார்ட்டிகல்ஸ்க்கும் குவாண்டம் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குது. இப்போ குவாண்டம் டாட்ஸ் ஃப்ளூரசன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி எங்கே வந்துருச்சுன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ திரும்ப வந்து இது வந்து கண்டக்ஷன் பேண்டில் இருந்து வேலன்ஸ் பேண்ட் வர்றப்ப என்ன செய்யுதுன்னா இது எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணுது. ஸோ அதை வந்து எப்படி செய்யுதுன்னா ஒரு ஃபோட்டானை எமிட் பண்ணுறது மூலமாக என்ன செய்யுதுன்னா லூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் நமக்கு என்ன சொல்கிறோம்னா ஃபோட்டான் எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எமிட் ஆகிற ஃபோட்டானோட வேவ்லென்த்து பார்த்தோம்னா நமக்கு இன்சிடென்ட்டான லைட் ஃபோட்டானோட எனர்ஜியோட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா லெஸ்ஸராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதோட வேவ்லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எமிட்டட் ஃபோட்டானோட வேவ்லென்த்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா லாங்கராக இருக்கும். இன்சிடென்ட் ஃபோட்டான் வேவ்லென்த்தை விட எமிட்டட் ஃபோட்டானோட வேவ்லென்த் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா லாங்கராக இருக்கும். அதாவது எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதான் வந்து இருந்ததுன்னா நமக்கு இங்கே குவாண்டம் டாட் ஃப்ளூரசன்ஸ். இப்போ இந்த பிக்சரில் நமக்கு பார்க்குறப்ப இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்குன்னா எனர்ஜியை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ திரும்பி இப்போ என்ன செய்யணும்னா அது எனர்ஜியை லூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எனர்ஜியை லூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா ஒரு ஃபோட்டானை வந்து எமிட் பண்ணுது. ஸோ இதோட வேவ்லென்த் பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னா இன்சிடென்ட் ஆன லைட்டோட வேவ்லென்த்தோட கம்பேர் பண்ணுறப்ப லாங்கராக இருக்கும். ஸோ ஏன்னா இதோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இது வந்து எப்படி இருக்குன்னா வேவ்லென்த் வந்து லாங்கராக இருக்கும். ஏன்னா எனர்ஜி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சைஸ் டிபெண்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ். ஸோ குவாண்டம் டாட்ஸில் வந்து நமக்கு சைஸை டிபெண்ட் பண்ணி ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பிகர் த பார்ட்டிக்கல். ஸோ பிகர் த பார்ட்டிக்கல்னால் நமக்கு பேண்ட் கேப் எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். அதாவது ரெடியூஸ்டு பேண்ட் கேப்பாக இருக்கும். அப்போ நமக்கு லெஸ் எனர்ஜி இருந்தாலே நம்ம வேலன்ஸ் பேண்ட்லேருந்து எலக்ட்ரானை வந்து ஈஸியாக வந்து என்ன செய்ய முடியும்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் பண்ண முடியும். இது நமக்கு வந்து பார்ட்டிகல் சைஸ் வந்து ஷார்ட்டராக இருக்கிறப்ப பார்ட்டிகல் சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எனர்ஜி கேப் வந்து எப்படி இருக்குன்னா லார்ஜராக இருக்கும். அப்போ லார்ஜர் எனர்ஜி தேவைப்படும். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ஃபோட்டான் மூலமாக தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா வேலன்ஸ் பேண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸை வந்து எக்ஸைட் பண்ண முடியும் கண்டக்ஷன் பேண்டுக்கு. ஸோ அப்போ ஹை எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ நமக்கு எமிஷன் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ எமிஷனாக இருக்குது. அப்போ பார்ட்டிகல் சைஸ் வந்து பெருசாக இருந்தால் பேண்ட் கேப் வந்து ஸ்மாலராக இருக்கும். அதனால் லெஸ் எனர்ஜி இருந்தாவே போதும் எக்ஸைட் பண்ணுறதுக்கு. பட் பார்ட்டிகல் சைஸ் ஸ்மாலராக இருக்கிறப்ப நமக்கு வந்து எனர்ஜி வந்து என்ன இருக்குன்னா டிஸ்க்ரீட்டடாக இருக்குது, மோர் குவான்டைஸ்டாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஹை எனர்ஜி ஃபோட்டான் தேவைப்படுது டு எக்ஸைட் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு
கண்டக்ஷன் பேண்ட். ஸோ அப்போ அதோட எமிஷனும் நமக்கு எப்படி இருக்குன்னா ப்ளூ எமிஷனாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்க் மெட்டீரியலில் வந்து நமக்கு எமிஷன் பீக் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது குவாண்டம் டாட்ஸில் பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா பீக் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ளூ ஷிஃப்ட் இட் டுவர்ட்ஸ் தி ஷார்ட்டர் வேவ் லென்த். அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறோம்னா ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேண்ட் கேப் டிட்டர்மைன்ஸ் தி எமிஷன் ரேஞ்ச். ஒரு குவாண்டம் டாட்டில் வந்து பேண்ட் கேப் தான் வந்து எமிஷன் ரேஞ்சை வந்து டிட்டர்மின் பண்ணுது. பார்ட்டிகல் சைஸ் வந்து டியூன்ஸ் தி எமிஷன் வித்தின் த ரேஞ்ச். இப்போ நமக்கு பார்ட்டிகல் சைஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா பை சிந்தசிஸ் மெத்தட்ஸ். ஸோ அப்போ சிந்தசிஸ் மெத்தட்ஸ் மூலமாக நம்ம பார்ட்டிகல் சைஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும். ஸ்மாலர் த டாட்ஸ் higher the energy light, where larger the dots emit low energy, that is the red light. ஸோ சைஸ் டிபெண்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸோட கண்டினியூஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்மாலர் த டாட் க்ளோசர் த ப்ளூ எட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம், அதே மாதிரி லார்ஜர் த டாட் க்ளோசர் டு த ரெட் கலர். அப்போ எமிஷன் வேவ் லென்த்தை வந்து நம்ம வந்து எப்படி வேரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பை வேரியிங் தி சைஸ் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் தி குவாண்டம் டாட்ஸ் அண்ட் எமிஷன் வேவ் லென்த் வந்து நம்ம எப்படி வேரி பண்ணலான்னா ஃப்ரம் 400 to 4000 நானோமீட்டர் வரைக்கும் நம்மளால் என்ன செய்யணும்னா வேரி பண்ண முடியும். அதேமாதிரி தேர்ட் பாயிண்டில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் வில் சேஞ்ச் வித் த ப்ராக்சிமிட்டி ஆஃப் அதர் குவாண்டம் டாட்ஸ். இப்போ ஒரு குவாண்டம் டாட் இருக்குது, அது பக்கத்தில் வந்து இன்னும் மற்ற குவாண்டம் டாட்ஸ்லாம் இருக்குன்னா ஸோ இப்போ இந்த மற்ற குவாண்டம் டாட்ஸோட ப்ராக்சிமிட்டினால் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் குவாண்டம் டாட்டோட ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, மற்ற குவாண்டம் டாட்ஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதோட சைஸ் என்ன, ஸோ அதெல்லாம் பொறுத்து வந்து என்ன ஆகுதுன்னா இந்த குவாண்டம் டாட்டோட ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா டியூன் பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் வில் சேஞ்ச் வித் தி ப்ராக்சிமிட்டி ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் டு ஈச் அதர். அதே மாதிரி கோர் ஷெல் குவாண்டம் டாட்ஸில் பார்க்குறப்ப ஷெல் திக்னஸ் வந்து ஹேஸ் த டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி குவாண்டம் டாட்ஸ். ஸோ ஷெல் திக்னஸை பொறுத்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா எமிஷன் இன்டென்சிட்டியை டியூன் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து என்னதுன்னா நமக்கு சைஸ் டிபெண்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து குவாண்டம் டாட்ஸோட ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி சைஸ் அண்ட் காம்போசிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.